திமுக பிஜேபியோட டீமாம்ல தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் சொல்லியிருக்கார். ஏன் சொன்னார், எப்படி சொன்னார், சொன்னது யாரு பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஊருக்குள்ளே பாஜகவுடைய எத்தனை டீம், ஏ டீம் பி டீம்னு எத்தனை டீம் இருந்தாலும் திமுக டீம் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சீமானவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி கரெக்டாக பாருங்கள், பாஜகவுடைய மெயின் டீமே திமுக தானே. நீங்கள் அவங்க சும்மா தேர்தல் நேரத்தில் அப்படியே நம்ம எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரி பேசிக்கிறது. அவங்க பாஜக 100% இந்து மக்கள் என்னோட பார்ட்டியில் இருக்காங்கன்னா, திமுக என்ன சொல்லிச்சு, 90% எங்களோட பார்ட்டிலையும் இந்துக்கள் தான் அப்படின்னு சொன்ன கட்சி தானே. அது மட்டுமா, வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியை முழுமையாக ஒரு 5 வருஷம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது திமுக தானே. தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக வேறுன்றதுக்கான அடிப்படை காரணமே ஆரம்பமே திமுக தானே வச்சுது. அப்படி எல்லாத்தையும் பாஜகவுக்கு வழியெல்லாம் கரெக்டாக போட்டு கொடுத்த திமுக தானேப்பா பாஜகவுடைய மெயின் டீமு. அவங்க என்ன பாஜகவுடைய ஏ டீமு பி டீமுன்னு தேர்தல் வரையில் பார்க்குறவங்கள பூரா பாஜகவோட ஏ டீமு பி டீமுன்னு அவங்க சும்மா அப்படியே தூத்தி விடுறது. ஆனால் அவங்க தான் மெயின் டீமு பாஜகவுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சீமானவர்கள். இல்லை, பாஜகவுக்கு ஏ டீமே மெயின் டீமே திமுக தான். சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பி விடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போகிற வரவனையெல்லாம் பி டீம்னு சொல்கிறோம். 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யார்? பாஜக 100 விழுக்காடுனா நீங்கள் 90 விழுக்காடு. அப்போ ஏ டீம் யார் தம்பி? ஏ டீம் யார்? முதலாக பிஜேபி இந்த மண்ணில் ஆழமாக வேறுண்ட விட்ட கட்சி அது. ராஜா ஐயாவை சட்டசபையில் கூட்டிகிட்டு போனது யார்? அதெல்லாம் யார்? 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யார்? அதுக்கடுத்தது விஜய் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பேசும்போதெல்லாம் இப்போ ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்னு டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் தேர்தல் போட்டியே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சீமான் அவர்கள் என்னப்பா கரெக்டாக தானப்பா பேசுகிறாரு. இப்போ டிஎம்கே என்ன சொல்லிச்சு, 2000 ரூபான்னு சொல்லிச்சு. உடனே விஜய் அவர்கள் என்ன சொன்னார், 2500 ரூபா கொடுப்பேன்னாரு. இப்போ போட்டி என்ன, 2000 2500 ரூபா, இதான் போட்டி. புரிஞ்சா? அதைத்தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் மறுபடி. இப்போ தேர்தலில் அரசியல் எதிரி அப்புறம் கொள்கை எதிரின்ற திமுக ஒழிக்கணுங்கிற நாங்களும் அதை தான் சொல்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஏன் ஒழிக்கணுன்ற காரணம் எங்களுக்கு இருக்குது. அதைத்தான் நீ சொல்ல மாட்டேங்கிற. நீயும் திமுக ஒழிக்கணுங்கிற, ஏன் ஒழிக்கணும் சொல்லு. கேட்போம்ல, காரணம் கேட்போம்ல. சரி, பாஜக கொள்கை எதிரிங்கிற, எந்த இடத்துல கொள்கை ரீதியாக உனக்கு முரண்பட்டுருக்காங்க அதை சொல்லணுமா இல்லையா? அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. சும்மா கொள்கை எதிரின்னு சொன்னால் மட்டும் அப்படியே எதிரி ஆயிடுவாங்களா? இல்லை அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னோன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன ஏதுன்னு மக்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய கொள்கை என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதை நீங்கள் மக்களுக்கு என்ன நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் சொன்னால் தானேப்பா காதில் விழுகும். அதை விட்டுவிட்டு சும்மா உடனே தேர்தல்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? அவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2500ன்றாரு. இந்த 2000க்கு 2500க்கு தான் போட்டி. விளங்குது? அதை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? திமுகவை ஒழிக்கணும், எல்லாருக்கும் இருக்கு. ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி, உன் கொள்கை என்னன்னு சொல்லு. நாங்கள் கொள்கை எதிரியா இல்லைன்னு முடிவெடுக்கிறோம். கொள்கை எதிரின்னு சொல்கிறது கொள்கை இல்லை, இதனால இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குதா?